முதலில் வருபவருக்கு ஒட்டகம் குர்பானி நன்மை, இரண்டாவது வரக்கூடியவருக்கு மாடு குர்பானி நன்மை, மூன்றாவது வரக்கூடியவருக்கு ஆடு குர்பானி நன்மை, நான்காவது வரக்கூடியவருக்கு கோழி குர்பானி நன்மை, முட்டை குர்பானி நன்மை என்று சொல்லி அடுக்கடுக்காக வரிசையாக நன்மைகளை பட்டியலிட்டார்கள். அது மாத்திரமல்ல, மலக்குமார்கள் பள்ளிவாசலுடைய வாசலில் நின்று கொண்டு வரக்கூடிய அத்தனை நபர்களுடைய வருகையும் பதிவு செய்வார்கள் என்று சொன்னார்கள். எப்பொழுது இமாம் மெம்பரில் ஏறி நின்று உரை நிகழ்த்துவதற்காக துவங்கி விடுகிறாரோ அப்பொழுது அவர்களுடைய வருகை மூடி வைத்து விட்டு அவர்களும் உரையை கேட்பதற்காக வந்து அமர்வார்கள் என்று சொன்னார்கள். அவை எந்த அளவுக்கு மார்க்க உபதேசத்தினுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அது மாத்திரமா, மார்க்க உரைகளை கேட்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு அசௌரியம் ஏற்படுகிறது, தூக்கம் வருது, சோர்வாக இருக்கிறது அப்படின்னா தூங்கி தூங்கி விழாதீங்க, இடத்தை மாறி உட்காருங்க. நான் தொழுகையில ரசூல் அந்த சட்டத்தை சொல்லல. உரை நிறுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு மத்தியில இது போன்ற ஒரு அசௌரியமான சூழல் ஏற்படுது என்றால் இடத்தை மாறி உட்காருங்க. அப்படி இல்லைன்னா முகத்தை கழுவிட்டு வந்தாலும் உட்காருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதற்கு இந்த சட்டத்தை சொல்றாங்க? மார்க்க உபதேசங்களை கவனிக்க வேண்டும். மார்க்க அறிவுரைகளை, அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை கவனித்து கூர்மையாக கேட்க வேண்டும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய அறிவுரையை நாம் கவனத்தோடு கூர்மையோடு காது கொடுத்து நாம் கேட்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளங்களில் ஏராளமான மாற்றங்கள் வரும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். முஃமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா? சமிஹனா வ அதாஹனா, செவியேற்பார்கள். முதல்ல அல்லாஹ்வுடைய அறிவுரையை செவியேற்பார்கள், பிறகு கட்டுப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இரண்டு பண்புகளை சேர்த்து சொல்றான். ஒண்ணு, உபதேசத்தை காதுல வாங்குவாங்க. இரண்டாவது, காதுல வாங்கின உபதேசத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி உரையை கவனிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அறிவுரையை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸ் துரீப மஸலு, மனிதர்களே உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வல்லமைய, ஆற்றல, அதிகாரத்தை மக்களுக்கு மத்தியில விளக்கி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்?